Hi friends, today's special stir fry radish with anchovy. அதாவது முள்ளங்கி நம்ம நெத்திலி போட்டு பரட்ட போகிறோம். அது எப்படி சமைக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு முள்ளங்கி எடுத்திங்க, ஒரு பெரிய முள்ளங்கி எடுத்து தோல் நீக்கிட்டு நல்லா சுரண்டி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு வெங்காயம் சாப் பண்ணிக்கோங்க, கார்லிக் 3, கருவேப்பிலை ஒரு 5 இலை எடுத்து நல்லா கொந்திச்சிங்க. சில்லி பாடி 1 வறுப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சிங்க. ஒரு கை நிறையா நெத்திலி பொடி நல்லா சுத்தம் பண்ணி அதையும் தலை எடுத்து வச்சிங்க. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு வானவில் எடுத்திங்க, அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடான பிற்பாடு நம்ம எடுத்து வச்சிருந்த பொருட்களை அதில் போட்டு நல்லா தாளிப்போம். அதாவது வெங்காயம், பூண்டு, அதுக்கு தவிர்த்து கறி லீஃபு, நெத்திலி, ஊசி மிளகா இதை போட்டு நல்லா தாளிப்போம். ஸோ இது நல்லா நிறம் மாறணும், நல்லா வதங்கி நிறம் மாதிரி. ஸோ அந்த நெத்திலாம் நல்லா பொரிஞ்சு வாசம் வரும். அதுக்கடியில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இதை போட்டு நல்லா ஸ்டர் ஃப்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நல்லா ஒரு மாதிரி வாசம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நிறம் மாறிட்டு அதுக்கப்புறம் அந்த நெத்திலாம் நல்லா நிறம் மாறி கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். அடுத்தது மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கலருக்கு. கியூமின் பவுடர் 1 டீஸ்பூன். இதை போட்டு நல்லா கிளறி விடலாம். ஸோ எல்லாம் நல்லா வதங்கின பிற்பாடு நம்ம எடுத்து இந்த முள்ளங்கி நல்லா சுரண்டி வச்சுருக்கோம், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இப்போதைக்கு உப்பு தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அந்த முள்ளங்கியில் நல்ல நிறம் மாதிரி எல்லாம் கோட் பண்ணியிருக்கணும். சட்டுன்னு முள்ளங்கி வந்துடும், பிகாஸ் நம்ம சுரண்டிச்சனால சட்டுன்னு வந்துடும். ஸோ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஓரளவு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நேரம் வேக விடுவோம். ஸோ எல்லாம் நல்லா வதங்கி நிறம் மாறிடுச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய radish with anchovy is ready. Thanks for watching. God bless you. Love you all. Take care. Bye. Enjoy the food.